சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா அழுதமலை இரக்கமே சரணமையப்பா. ஓம் சரணோம் சரணோம் முக்தி மகாதீர்த்த பம்பாஜல நதிகா தீர்த்த அனந்த அனுகிரக காரண சாஸ்தாம் சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமः. ஆகே ஆறாவது நிலைக்குள்ள இப்ப நம்ம போறோம். பக்திகள்ல எத்தனை வகையான பக்தி பாருங்க. ஒவ்வொரு சரணத்துக்கும் ஒவ்வொரு பக்தி வகை. இப்ப இந்த சரணத்தை பாருங்க. ஓம் சரணோம் சரணோம் முக்தி மகா தீர்த்த பம்பா ஜல நதிகா தீர்த்த ஆனந்த அனுகிரக காரணே சாஸ்தாம். 2 வரி முடிஞ்சது. சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நம. ஒரு ஜலத்தினாலே ஞானம் வருது. அது என்ன ஜலம்? பம்பையோட ஜலம். அதுக்கு தீர்த்தம்னு பேர். முக்கியமான விஷயத்துக்கு ஆத்துல பண்ணச்சே கோமியம்னு கேட்பான். நீங்க திருப்பதிக்கு உள்ள வாங்கோ, அந்த லைன்ல பசுவோட சிறுநீர் தன்மைக்கு இத்தனை மகாசக்தி இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானம் எல்லாம் இப்ப சொல்லுது. அது சாணத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. சில மருந்துகள் ஆயுர்வேதத்துல தயார் பண்ணச்சக அந்த வேர்களை சுடுறது கொட்டாங்குச்சி எரிய பண்ணி அது மேல பாத்திரத்தை வச்சு ஸ்புடம் பண்ணணும். சிலது வரட்டி அதுல தான் பண்ணணும். என்னோட தாத்தா டாக்டர், என்னோட தோப்பனார் அந்த கால் வழி வந்தவர், வேர் பட்டையிலிருந்து செய்யறது. அப்போ இதுகள்லாம் அந்த சாணத்துக்கு இந்த மகாசக்தி இருக்குது. அப்ப இந்த பம்பையோட தீர்த்தத்துக்கு அந்த சக்தி இருக்காதா? அதுக்கு உண்டு. இதுக்கு மந்திர பக்தின்னு பேர். வைணவர் சைவர் 2 பகுதி இருக்குது. அவ என்ன சொல்றான்னா திருமஞ்சன பக்தி. பம்பையோட தீர்த்தத்துக்கு இத்தனை மகத்துவம். சரணம் சொன்னாக்கா பம்பையோட தீர்த்தத்துக்குள்ள என்னென்ன சக்தி வருதோ அந்த சக்தியெல்லாம் இந்த சரணத்துக்கு வந்துருது. அதுக்கு மகாமந்திர பக்தின்னு பேர், திருமஞ்சன பக்தின்னு பேர். புரியலைங்க. தாயார் ஒரு குழந்தைய குளிப்பாடுற காலத்துல அவ்வளவு ஆனந்தப்படுவா, அதை தோற்ற காலத்துல அவ்வளவு ஆனந்தப்படுவா. அதுக்கு சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு ஆணை பொண்ணா மாத்தி பொண்ணை ஆணா மாத்தி உடுப்புகள் பண்றச்சே அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுவா. இது ஆண்களுக்கு தெரியாது. அந்த ஆண்களுக்கே வயசாயிடுச்சுன்னா பேரன் சொல்லுவான், என்ன குளிப்பாட்டு தாத்தா, உங்கூடையே குளிக்கிறேன்னு. தாத்தா அரட்டை என்ன பேரனுக்கு தெரியாது. அரட்டை தடை பண்ணி தான் அது தாத்தாவாயிருக்குது. அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு பேரு திருமஞ்சன வைபவம். அதை தூங்க வைக்கிறதுக்கு மந்திர வைபவம்னு பேரு. இதெல்லாம் யார் அனுபவிச்சான்னா மகாவிஷ்ணு குழந்தையாக்கி அனுபவிச்சவ யசோதரை. அங்கிருந்து இது கண்டுண்டு வந்தது சாஸ்தா. எப்படி கண்டுண்டு வந்திருக்குதுன்னு பாருங்க. நான் குளிக்கிறது பெருமை அல்லே, என் பக்தர்கள் திருமஞ்சன சேவை பண்ணிக்கணும். தலைக்கீழே தீர்த்த சேவைன்னு பேரு. அந்த மாதிரி சரணம் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. திருமஞ்சன பக்தி, மந்திர பக்தின்னு இதுக்கு இன்னொரு பேர். இது நம்ம நினைச்சா வர்றதுண்டோ? வர்றது கஷ்டம். இது எங்கிருந்து வருது? மேலே பிரம்மத்துக்கிட்ட இருந்து வருது. நதி ரூபத்துல ஓடக்கூடிய தீர்த்தம் திருமஞ்சன தீர்த்தம்னு பேரு. இதுல யார் திருமஞ்சனம் ஆடுதல், அபிஷேக ஆராதனை முதல்ல யாருக்குன்னு பாருங்க. எரும மாடு தலை இருக்கக்கூடிய மனித உடல் தாங்கிய ஒரு பெண் தான் அதுல நீராடுறது. அடுத்து இப்ப நம்ம சபரிமலைக்கு போறோமோ இல்லையோ, அவா நீராடுற. இந்த நீராட்டம் எங்க இந்த சப்ஜெக்ட் ஒதுக்கப்படுறது? பிரம்மத்திடத்துல ஒதுக்கப்படுறது. பாபங்கள் தீர்றதுக்கு பிரம்மத்திடத்துல ஒதுக்கப்படுது. சில நாள் வியாதி சீரா எடுத்தோ மருத்துவர் குடிக்கலான்னு சொல்றார். அவங்க குளிச்ச உடனே ஆனந்தமா இருக்கு அவங்க உடலுக்கு. இது வியாதியஸ்தர்கள். இப்ப வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சாதாரண மனிதர்கள் காலையில 4 மணியிலிருந்து பகல் 2 மணி வரைக்கும் வேலை செய்யறார். சாப்பிடுறதுக்கு முன்ன குளிச்சுட்டு சாப்பிடுறா. அந்த குளிக்கிறது ஒரு ஆனந்தம். தூங்குறதுக்கு முன்ன குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குறது ஒரு ஆனந்தம். முன்ன சாப்பிட்டுட்டு பின்னால குளிச்சுட்டு
நன்னா துவட்டிண்டு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் தடவிண்டு தூங்குறது ஒரு அலாதி இன்பம். இந்த சாதாரண குளியலுக்கே இவ்வளவு இன்பம் இருக்குது. இதுல குளிக்கணும்னா இந்த பிரம்மலோகத்துல தீர்மானிக்கப்படுகிறது. அங்கே இத்தனை பிறப்புக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போய் இங்க குளிக்கணும். அந்த பிரம்ம லிகிதம் அப்படிங்கறதுல எழுதியிருக்கும். இந்த பிரம்ம லிகிதம் யாரு எழுதுறது? அவர் தான் எழுதுறார். அது யாரோட பார்வையில எழுதப்படுறது? மகிஷியோட பார்வையில் எழுதப்படுது. மகிஷி இன்னார் இன்னார் வந்து என்னோட தீர்த்தத்துல குளிக்கணும், இந்த பிறப்பு இந்த மாதிரி பிறக்கணும், இந்த வயசுக்குள்ள மாலையை அணிவிச்சுக்கணும், இத்தனை நாள் விரதம் இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ போகணும், தெரிஞ்சு தெரியாம போய் இந்த நதியில குளிக்கணும் அப்படின்ட்டு பிரம்மத்தோட இறந்த காலத்துல ஓலையில எழுதப்படுறது. இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது யாருன்னா பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போன மகிஷியோட தேவரூபம். அதான் சாட்சி. எழுதுறது மகிஷி. எவ்வளவு உயர்ந்த இடம் பாருங்கோ. மானிட உருவம் கலைந்துதான் அங்க போகுது. அவெல்லாம் பம்பையில குளிச்சுடுறா. இதுக்கு திருமஞ்சன தீர்த்தவாரின்னு பேரு. நீ சொல்ற சரணத்துக்கு என்ன பலன் அமையுது? திருமஞ்சன பலன். இது நம்ம அனுபவிக்கலன்னா கூட அனுபவிச்சது யாரு? உடல் மனித வடிவம், தலை எருமை வடிவம். அதனால கேரளா மண்ணில் பிறக்கிறார். அதனால பந்தள மகாராஜாவை செலக்ட் பண்றாங்க. அதனால அவருக்கு வந்து குழந்தை இல்லாம போறது. அந்த தீர்த்தவாரியே குழந்தைய அமைகிறது அவருக்கு. எப்படி எல்லாம் ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிற அந்த காலத்துல அந்த குழந்தைய பிரிஞ்சு தோப்பனார் எப்படி அல்லாடி இருப்பார்? இன்ன வரைக்கும் அந்த குழந்தை இருக்கு, தோப்பனார் இல்லை. இதுக்குதான் சாஸ்வதம். இது இவனுக்கு நிகழ்காலம், பிரம்மத்தோட முடிந்த எழுதி முடிச்ச காலம். இப்ப இது நடக்கிறது இவனுக்கு பம்பையில். பிரம்மேந்திரத்துக்கு உள்ள நுழையிற போது அதுக்கு சாட்சியா நின்று குடிக்க வைக்கிறாங்க. அதனால இதுக்கு தீர்த்தம்னு பேரு. இந்த நதிக்கு தீர்த்தம்னு பேர் வாங்கிருக்கு. இதுல பாதி விதமான பாவங்கள் போயிடுத்து. நினைவால ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள். இறைவனை மனசுல நினைச்சு அவரோட பாதத்தை பிடிக்கிற போதுதான் அந்த நினைவால ஏற்படக்கூடிய பாவங்கள் போகுது. ஆயுள் விருத்தி ஆகுது. அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு வர்றவாளுக்கு விருத்தி ஆகுது. அந்த பம்பைங்கிற தீர்த்தத்துக்கு உத்ரா பூர்வாஷாடா நட்சத்திரங்கள் சங்கமம் ஆகுது. உத்ரா அப்படின்னாக்கா சூரியனோட நேர்கிணங்கள்ல இருக்குது. பூர்வாஷாடான்னா சுக்கிரனோட நேர்கிரகம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பாவகிரகம்னு பேரு. ஆனா தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்கு சுக்கிரன் எவ்வளோ தியானம் பண்ணி 64 கலைகளை கத்துண்டு யோகலட்சுமி ரூபம் எடுத்தா கூட அந்த பாபம் தீரலை. அந்த சுக்கிரன் என்ன யோசிக்கிறதுன்னு கேட்டா, நமக்கு பாபின்னு கிரகத்துல பேர் வந்திருக்கு, இதை எப்படி போக்கிக்கிறதுன்னு தியானம் பண்றது. தியானம் பண்ணிட்டே இருக்கிற காலத்துல சுக்கிரனுக்கு ஒரு ஆதியந்த குரல் கேட்குது. ஆதியந்தம்னா என்ன? துவங்கி இடப்பட்ட காலம் இருந்து முடிக்கிற காலத்துல முழுசா முடிஞ்சிடுறதுக்கு ஆதியந்தம்னு பேரு. துவக்கம் இடை முடிஞ்சது முழுசா முடிஞ்சிடணும், நில் பேலன்ஸ் வரணும். அப்படி வர்றச்ச இவர் தீர்மானம் பண்றார் சுக்கிரன். அன்னையோட அருளெல்லாம் வாங்கியாச்சு, ஆனா பாபகிரகம்னு பேரு இருக்கு. இந்த பாவத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது? தியானம் பண்ணக்கூடிய காலத்திலே ஆதியந்த தொகைங்கிற ஒரு விஷயம் சுக்கிர பகவானுக்கு தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணார்? தன்னோட உருவத்தை பெண் ஆந்தையா மாத்திக்கிறார். பெண் ஆந்தையா மாற்றின்ற போது ஒரு ஞானம் வருது. உலகமெல்லாம் தெரியுது. அப்ப இருட்டா பகலான்னு தெரியல. ஆனா யோசனை பண்றது இந்த ஆதியந்தம் மொத்த கணக்குன்னு அர்த்தம். அந்த கணக்குப்படி பார்த்தா நம்ம இப்ப இரவு பொழுதுல ஆந்தையா மாறி இருக்கிறோம். சரி, சுத்தி வரலான்னு சுத்தி வந்தா அதனோட காதுக்கும் மூக்குக்கும் கண்ணுக்கும், மூக்கோன நுனிக்கும் மூக்குக்கு மேல இருக்கிற துவாரத்தோட நுனிக்கும் வாய்க்கும் பம்பேன்னு ஒரு நதி போறதா தெரியுது. அது எந்த பக்கம் போறதுன்னு தீர்மானம் பண்ணி நேரா பம்பைக்கு வருது. அப்போ நடுநிசி. ஆந்தைக்கு ராப்பொழுதுல கண்ணு தெரியுமா? இதுல எப்படி குளிக்கிறது? இப்பவே குளிக்கிறதா அப்புறம் குளிக்கிறது? ஒரு மரக்கடையில உட்காந்து தியானம் பண்றது.
தியானம் பலகாலம் போகுது. கிரகங்களுக்கு கிரகஸ்புடம்னு ஒன்று இருக்குது, மனிதனுக்கு லக்னஸ்புடம், ராசிஸ்புடம்னு ஒன்று இருக்குது. இந்த கிரகஸ்புடம்னா என்ன? ஒரு ஊர் இத்தனை காலம் இருக்கணும், இந்த காலத்துல இந்த ஊர் அழியணும், பிரளயம் வரணும்னு இருக்குது. இதெல்லாம் யோசனை பண்ணா நமக்கு விஷயங்கள் புரியும். பலகாலம் தியானம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை யோசனை பண்றது, இந்த நிலை நமக்கு வர காரணம் என்ன? பிரம்மேந்திரியம். சுக்கிரன் கிரகத்துல வாங்கன சக்தி லட்சுமியோடது. லட்சுமி முழு பெண், புண்ணியவதின்னு அவளுக்கு பேர். சுக்கிரனுக்கு பாபின்னு பேர். இந்த பாவத்தை நீக்கிறதுக்கு வந்தது ஆந்த உருவம். இரவுல வந்து அந்த இடத்த பார்க்கறா பம்பைய, அவ்வளோ நன்னா இருக்கு. தியானத்துல உட்கார்றா, மரக்கடையில உட்கார்ந்த உடனே அந்த பஞ்சபூதங்கள் ஒன்னா இணைஞ்சி நேரா பிரம்மக்ஷேத்திரத்துக்கு மேல போறது. பிரம்மக்ஷேத்திரத்துக்கு எல்லாம் மேல போக முடியாது, இறந்தவா தான் போக முடியும். இறந்தவா போறதே கஷ்டம், இறக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நல்லதே பண்ணாத 500 வருஷம் இருக்க சொன்னாலும் இருப்பான். அந்த பிரம்மக்ஷேத்திரத்துக்கு மேல போற உடனே பிரம்மர் ஓலையை பார்த்துட்டு இருக்கார். அதுல சுக்கிரனோட ஓலை வருது. வரும்போது மகிழ்ச்சி நிறுத்துன்றா. நபருக்குண்டானால் ஆந்தை வடிவம் எடுத்து வந்திருக்கா. மேல பறந்துட்டே படிக்கிறது ஓலை. பிரம்மன் வந்து இது எழுதின காலம் நிகழ்ந்து முடிஞ்சு போச்சு அவன் காலம். இவர் போறதுனால நிகழ்ந்து முடிஞ்ச ஓலைச்சுவடியை எடுத்து படிக்கிற காலம் ஆந்தைக்கு நிகழ்காலமா வருது. பார்த்தது இந்த ஆந்தை என்ன பண்ணணும்னு அதுல இருக்குது. மகிழ்ச்சியோட மகாத்மா சொல்றது, சுக்கிர பகவான் லட்சுமியோட மகாசக்தி எடுத்து ஆந்த ரூபத்துல மேல வந்திருக்கா. ஆகையினால இந்த ஆந்தையானது பம்பையில குளிச்சுட்டா பாபங்கள் போகும். இந்த ரகசியம் பிரம்மக்ஷேத்திரமான பிரம்மேந்திரியத்துக்கு சக்தியான பிரம்மலோகத்துல போய் கண்டுபிடிச்சுடுறது. ஆனந்தம் இடுப்பு கொள்ளல். கீழே இன்னொரு வரி வருது. என்ன வரி வருது? படிச்சுட்டு போய் அப்படியே குளிக்கலாகாது. இந்த ஆதியந்த சக்தி முழு சக்தி மூளைக்கு உரைக்குது. பிரம்மத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு சுத்தி வருது. இந்த பிரம்மத்தோட மகாசக்தி நாதா வீணத்துக்குள்ள, வீணைக்கு சொந்தக்காரிக்குள்ள அடங்கியிருக்கும். உடனே அந்த ஆந்தைக்கு அறிவில உரைக்குது. ஆஹா, இன்னைக்கே இப்பவே கீழே போய் பம்பையில குளிச்சுடணும். நேரா வந்துருத்து. அந்த மரத்துல உட்காந்துருத்து. பார்த்தா கண்ணு தெரியுது. கண்ணு தெரிஞ்ச உடனே ஆந்த நினைச்சோம்னா இப்ப இரவுன்னுட்டும். மக்கள் எல்லாம் குளிக்கிறாரே, இது பகல் அல்லவோ? இப்ப கன்ஃபியூஷன். சரி, இரவோ பகலோ இதுல குளிச்சுடும். ஒரு முக்கி எடுத்துடுது. அந்த மரக்கடையில போய் உட்கார்ந்து தியானம் பழகிறது. மாலை பொழுது வந்தது. கண்ணை திறக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. கண்ணை திறந்தது. பார்த்தா அப்படியே இருட்ட அந்த பம்பையோட விஸ்தாரம், அந்த விஸ்தாரத்துக்குண்டான ஆனந்தம். இப்படி இரவு தள்ளிண்டே போறது. மகிழ்ச்சியோட ஆத்மசுக்தி ஆனது பம்பை. ஆத்மசுக்தி ஆறதுக்கு முன்ன பாபம் போனது பம்பை. பாபம் போறதுக்கு முன்னே உடலால ஆசைப்பட்ட காமத்தை வெல்லக்கூடிய சக்தி இருக்கிறது பம்பை. இவ்வளவு நமக்கு அனுகிரகம் பண்ணது பிரம்மக்ஷேத்திரம். கர்மேந்திரியத்தின் கஷேத்திரம் பிரம்மக்ஷேத்திரம். அங்க ஓலையில பார்த்துட்டோம். இனிமேல் நமக்கு இது ஒரு வேலையும் இல்லை. இந்த பொழுது இன்னும் உச்சிதமானது. காலையில ஒரு முழுக்கு போட்டோம், இப்ப 2 முழுக்கு போடுன்னு போய் போட்டு பிரம்மேந்திரியத்தில் இருக்கக்கூடிய பிரம்மக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஓலையில இருக்கிற விஷயம் இங்க தெரியுது. யமனை வெல்லக்கூடிய கஷேத்திரம் தீர்த்தம்னு பேரு. தீர்த்தாடனம் ஆயிப்போச்சு. ஆன உடனே இதே ரூபத்துல போ. அந்த 18 படியை தாண்டி போய் மேல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய ஒரு 3 வலம்பா. அங்க வேண்டிண்டா உனக்கு ஒரு சக்தி பிறக்கும். இங்கிருந்தே படிச்சுடுத்து ஓலைய. உடனே போச்சு. படிவரியா ஏறி போச்சு. போன உடனே 3 சுத்தின்னு வந்து நின்னது. அந்த யாரே பின்னால உன்னோட தாய் வந்து இருக்காளோ பாத்தி வரணும் அப்படின்னு ஒரு குரல். எனக்கு யாருமே தாய் இல்லையே, நான் அசுராளுக்கு அல்லவா குரு. இல்ல, உனக்கு ஒரு தாய் வர்றா பார். பார்த்தா மகாலட்சுமி திரும்பி வர்றா. என்ன இப்போ அப்படின்னு கேட்டான். உடனே உள்ள இருக்கிற ஐயப்பன் சொன்னாராம் பதில், நீ இந்த அம்மாவுக்கு வாகனமா போ. அந்த ஆத்துல வரக்கூடாதுன்னு சொல்லுவா.
ஆந்த வந்தா துர்தேவதைகள்லாம் வரும்னு சொல்லுவா. துர்தேவதை எல்லாம் போகும். இப்போ நம்ம கண்ணுக்கே எத்தனை தீய சக்தி இருக்குது. நல்லதை கூட கெட்டதனமா யோசனை பண்ணி பார்ப்போம். கெட்டதை ரொம்ப நல்லதா யோசனை பண்ணும். இப்போ கொழுப்பு சேரணும்னா ஒரு 10 வருஷம் சாப்பிட்டா நல்ல நல்ல கொழுப்பெல்லாம் சேரும். அந்த கொழுப்பை கரைக்கணும்னா ஒரே ஒரு 2 டன் பேதி மாத்திரையை சாப்பிட்டா மொத்தத்தையும் கரைச்சிடும். அது மாதிரியா இதுல என்ன விஷயம்னு கேட்டேனா, அந்த அம்மாவுக்கு நீ வாகனமா போ. அவர் சொல்றார், நான் அசுராளுக்கு குரு, நான் ஒருத்தருக்கு வாகனமா இருக்க மாட்டேன். அப்படி இல்லை, அந்த யாரே சொல்றத கேளு. லக்ஷ்மிக்கு எப்பவுமே பெருமாள் மேல ஒரு கண்ணோட்டம். அவளுக்கு யாருக்கு யாருக்கு பிடிக்குதோ அவ ஆத்துக்கு தான் போவா. அதனால இரவல கண் விழித்து இருக்கக்கூடிய மிருகம் நீ. உன்மேல உக்காந்தா நீ யாரு தீயவாழ் வீட்டுக்கு கூட அவள் ஆயிஷன்னு போய் நல்லவாளா மாத்துவே, நீ வாகனமாயிருட்டாளாம். இந்த ஆந்தையாருக்கு அந்த மனசுக்குள்ள அது ஒத்துக்கலை. அம்மாவுக்கு, அந்த அம்மாவுக்கு. சரி ஐயப்பனே வாரேன், இந்த குளிச்சது பாரு பம்பைக்கு, மறுபடியும் ஒரு 3 முக்கு போட்டது. அடுத்தது நேரா ஐயப்பன் சன்னிதானத்துக்கு போய் அதே 3 ரவுண்ட் அடிச்சு, அம்மா என் மேல எழுந்தருளுக. அந்த மாதிரி ஜலத்துக்கு தீர்த்தம் அப்படின்னுட்டு பேரு. அந்த தீர்த்தம் நதியா ஓடுறது இங்கதான். அப்படி சுக்கிர பகவானோட பகை உணர்வும் பாப உணர்வும் தீர்த்த நதி இது. எந்த ஒரு பாவி போனாலும் அவனை உடனே சீராக்கும். உடனே சீராக்கும்னா நல்லவன் ஆயிடுவானா? நல்லவனாக மாட்டான். பல முறை பெருமாளை போய் பார்த்து சேவிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. பம்பா ஜல நதிகா தீர்த்தம் இதுக்குதான் பேரு. சுக்கரனுக்கு பாவின்ற பலன் விடுபட்டு போகுது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன் 6வது கிரகம். 6ன்ற எழுத்து அதர்மத்தை வெல்லும் அந்த சக்தி. தெய்வத்தை கூட்டிண்டு போயிட்டு இந்நாளுக்கு இன்னது செய்யணும்னு லக்ஷ்மியை கூட்டிண்டு போகக்கூடிய சக்தி. அந்த லக்ஷ்மிக்கு ஆந்தையே வாகனமா வரக்கூடிய மகாசக்தி. அப்ப மனுஷன் போய் இதுல குளிச்சா திருமஞ்சன தீர்த்தமே ஆகிறது. இது ஆசை என்ற காமத்தை விலக்கக்கூடிய, உடல் பற்றை விலக்கக்கூடிய விஷயம். ஏன் உடல் பற்று விலகணும்? உடல் பற்றுன்றது என்ன? ஆண் பெண் இல்லற சுகத்தை காண்பது உடல் பற்று. ஆனா இந்த குழந்தை இப்படித்தான் பிறக்கணும்ன்றது அவங்களால பெற்றுக்க முடியாது. இந்த உடல் பற்று சேரக்கூடிய காலத்துல அந்யோன்யம், அவளோட நட்சத்திரங்கள், பொண்ணோட நட்சத்திரம், ஆணோட நட்சத்திரம் மனுஷ கணத்துக்கு வரச்ச, தேவ கணத்துக்கு வரச்ச, அவங்க நட்சத்திரம் ராட்சச கணமா கூட இருக்கலாம். அந்யோன்ய பாவத்துல உடல் கலப்பாகும். அது காம இச்சைக்கு அப்பாற்பட்ட விஷயம். சாதாரணமா சேர்றதெல்லாம் உடல் இச்சை. அப்படி சேரக்கூடிய காலத்துல அந்யோன்ய பாவத்தில் சேர்றது. இது மகானங்களால தான் கண்டுபிடிக்க முடியும், மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பாவங்கள்ல நட்சத்திரங்களை கூட்டி கொடுத்து சந்தான விருத்தியை பண்றது. வறுமை கோட்டு, வறுமை கோட்டுக்கு கீழே நடுத்தர ஜனங்க தான் அங்க போறா. அவளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய சரணத்துக்கு என்ன சக்தின்னு தெரியாது. ஒரு நட்சத்திரத்துல இந்த சரணம் சொல்லும் போது அவ்வளோ விசேஷமாகும். அந்த பம்ப படியில உக்காந்தோம்னா அந்த தீர்த்தத்தை கண்ணுல பார்த்தா போதுமாக்கும். அந்த நதி சரணம் சரணம் சரணம்னு ஓடுதா. சரணம் சரணம் சரணம்னு ஓடுறது. அவனோட வேகத்தை கூட்டுது. கொஞ்சம் தண்ணி கம்மியானா கூட வாயு பகவான் பயந்து போய் இந்திரன் இடத்துல சொல்லி உடனே மழையை வர வச்சு ஜனங்கள்லாம் போறதுக்கு முன்ன தண்ணி ஓடுற மாதிரி பண்ணிடுவார். இந்த சரணத்தோட தாத்பரியம் இவ்வளவு அடங்கியிருக்கிறது எங்கன்னு கேட்டா ஒரு பெண்ணோட வைத்துக்கொள்ள. அது எப்ப தெரியுதுன்னா, இந்த நட்சத்திர பாவங்கள் கூடி பிறப்பெடுக்கக்கூடிய குழந்தைகள் சாத்வீகமா பிறக்கக்கூடிய காலத்தில் இது தெரியும். அவர் மணிகண்டன் சின்ன குழந்தை, அவருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை. ஆனா அவரிடத்துல போய் வா வேண்டிக்கிறார். வேண்டிக்கிறதுனால அவர் என்ன சொல்றார்,
இந்த உடலுக்கும் அந்த உடலுக்கும் உள்ள நட்சத்திரங்கள் தேவகணமாக இருந்தாலும் அல்லது மனுஷ தேவகணமாக இருந்தாலும் அல்லது ராட்சசகணமாக இருந்தாலும் இதையெல்லாம் சீர் பண்ணி தெய்வாம்ச சக்தியோடு இருக்கக்கூடிய நிலையிலே தினஞ்சேர்றா. ஆனா கருணிக்காது. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய காலத்திலே அந்த கரு ஆதியந்த சக்தியோட போகுது. இந்த சரணம் இங்க சொன்னா பம்பைக்கு போய் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப அந்த குழந்தையோட அறிவாற்றல், முகத்தோட ஆற்றல், அந்த குழந்தையோட பஞ்சபூதங்களோட ஆற்றல், அதனோட சிந்திக்கிற ஆற்றல், அதனோட தெய்வீக ஆற்றல். தெய்வீக ஆற்றல் ஒன்று வந்துடுத்தானா என்ன ஒன்னாலும் பண்ணலாம். சிந்தனையெல்லாம் நல்லாவே இருக்கும். அந்த சிந்தனை ஒன்று நல்லா வந்துடுத்தானா நமக்கு எல்லாரும் நண்பர்களாயிடுறோம். ஒரு சிலைக்கு தண்ணி கூட ஊற்ற வேண்டாம், ஒரு மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம். திருமஞ்சன பக்திக்கு இந்த சரணம் அட்ராக்ட் ஆகுது. அப்ப எல்லா விஷயங்கள் நடக்குது. ஒரு குழந்தை உலக புகழ் ஆயிட்டா அந்த பிறந்த குழந்தைய வச்சு அந்த வீடு நல்லா வருது, அந்த வீடை நல்லா வச்சு அந்த ஏரியா நல்லா வருது, அந்த ஏரியா நல்லா வச்சு அந்த மாகாணம் நல்லா வருது. இந்த மாதிரி உலக புகழுக்கு உண்டான ஒரு சந்தானத்தை கொடுக்கக்கூடியது திருமஞ்சன பக்தி. அப்ப வீட்டில் இருக்கிற எல்லா குறையும் நீங்க கொடுத்தா வருமோ போயிடுத்து, ஆயுஷு வந்துடுத்து, தனம் வந்துடுத்து, பகைவர்கள் இல்லை, வித்யாவிருத்தி வந்துடுத்தோ, புண்ணியங்கள் வருது. பாவங்கள்லாம் நிறைய வரும், அந்த பாவங்கள் விடுபடுது, புண்ணியம் சேரும், பகைவர்கள் இல்லை. சிரிச்ச முகத்துல சம்சாரம் வரணும். அந்த சிரிப்பால எல்லா வேலையும் நடக்கும். சிணுங்கள் வராத சம்சாரம், சிணுங்கள் வராத சம்சாரம் இருக்கவே இருக்காது. நான் அனுபவத்துல சொல்றேன். சம்சாரத்துக்கும் ஆயுள் விருத்தி, தனக்கும் ஆயுள் விருத்தி, பசங்களுக்கும் ஆயுள் விருத்தி. அந்த மாதிரி மகாசக்திகள் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் இது. இங்க சொல்ற சரணம் நீ போறதுக்குள்ள குளிக்கிறதுக்கு இடத்த ரெடி பண்ணணும் அவரு. இதுதான் இந்த தீர்த்தத்தோட மகாசக்தி. சொல்றவனுக்கு தெரியுமோ? சொல்றவனுக்கு தெரியாது. ஒரு முறை சொல்லி அதை பழக்கப்பட்டு போயிட்டு வந்துட்டா, இப்ப சித்திரை மாசம் ஏதோ விஷுன்னு சொல்றாளே, அது என்னது? அது விஷு, விஷு ஜந்துக்களா? விஷுன்னா சித்திரை மாசம் வருஷப்பிறப்புன்னு அர்த்தம். மலையாள தேசத்தோட வருஷப்பிறப்பு விஷு. சூரியன் மேஷத்துக்கு வருது, அன்றைக்கு போயிட்டு வந்துடலாமா? யாருமே வரமாட்டோம்னா கூட இவரே ஒரு தேங்காய் இங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை மலையை தலையில வச்சுட்டு ஒரே சாமியேன்னு சொல்லிட்டு பொண்ணு பாம்பையில போய் குளிச்சுட்டு, ஆஹா என்ன நல்லா இருக்குது, இப்படியே கூட ஊருக்கு திரும்பி இல்லாம போல இருக்குது. அதுக்கு மேலே அந்த சுவாமியை பார்த்துட்டு வந்தா இத்தனை விஷயங்கள் நடக்கக்கூடிய சரணம் இதுல இருக்குது. சொல்லும் போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும். இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம், 7க்கு.